Lesson 10 Ordinary Differential Equation Creative questions பார்க்குறோம். First one, consider the statements. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The order of a differential equation is the highest order derivative present in the differential equation. So இதுவும் correct தான். இது correct தான். What is order ன்னு கேட்டா highest order derivative அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா? Second one, in the polynomial form of differential equation, the degree of the differential equation is integral power of the highest order derivative. So, degree of the differential equation is highest order derivative. அதனுடைய integral power, அதாவது highest power of highest derivative படிச்சிருப்போம் நாம. highest power of highest derivative. அதுல தான் அதான் என்ன கொடுத்திருக்காங்க? integral power அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப என்னது? both are correct அப்படிங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2ல ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? இப்போ y is equal to a cos x plus b sin x அப்படின்னு இருக்குன்னா இதுல எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ என்ன படிச்சிருக்கிறோம்? எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆன்சர்ல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது இதுதான். எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஏபின்னு 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏ மட்டும்தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க, அல்லது பி மட்டும்தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுல இப்போ ரெண்டுமே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தா 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தால் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஆன்சர்ல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Eliminating the arbitrary constant from the given relationship by minimum number of differentiation. Minimum number என்ன? எத்தனை arbitrary constant இருக்கோ அத்தனை வாட்டி differentiate பண்ணணும். ஸோ இது கரெக்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? Eliminate the constant கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்கணும்? arbitrary constant கொடுத்துருக்கணும். constant கொடுத்தனால இது தப்பு. அடுத்து eliminating the arbitrary constant from the given relationship by maximum number of. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தால் 2 டைம்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. அதுக்கப்புறம் eliminating the constant from the given relationship. ஸோ இங்கேயும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு கொடுக்கல, வெறும் கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான். அப்போ எக்ஸாக்டான ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். Third one, consider the statement. The general solution of a differential equation is a solution which contains many arbitrary constants. General solutionக்கும் particular solutionக்கும் என்ன வித்தியாசம்? general solution நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர்ல y is equal to, for example, என்ன வந்திருக்கு? sin x plus log x plus c இந்த மாதிரி வரும். அப்படிதானா? plus c அப்படின்னு வந்தாச்சுனாலே அதுக்கு பேர் என்னது? general solution. அதான் சொல்லிருக்கான். differential general solution of differential equation is the solution which contains many arbitrary constants as the order of differential equation. Order of differential equation பொறுத்து arbitrary constants வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ இது கரெக்ட் தான். பில particular values to the arbitrary constant is the general solution of differential equation of differential equation is the particular solution. இந்த arbitrary constantக்கு particular value கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? particular solution. நம்ம கூட என்ன பண்ணிருப்போம்? x is equal to 1, y is equal to 0 அல்லது y is equal to 1ன்னு போட்டுலாம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த சம்முக்காண்டி சொல்லலை. ஏதோ ஒரு xy வேல்யூ கொடுத்து நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் பர்டிகுலர் சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்போ இங்கே நம்ம எதை சூஸ் பண்ணா போகிறோம்? போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், an equation of the form f1 of x gn of y into dx, f2 of x g2 of y plus f2 of x g2 of y into dy. எக்ஸும் ஒய்யும் ப்ராடக்ட்ல இருக்கு, f2 of xும் ப்ராடக்ட்ல இருக்கு, இஸ் கால்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியபிள்
equation of first order variable separable equation. So variable separable equation explain பண்ணும்போது புக்ல பாத்தீங்கன்னா இத தான் எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. இதுல நீ என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ண முடியும் இல்லையா? f1 of x into g1 of y into dx is equal to minus இத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன் f2 of x into g2 of y into dy. இதில் நீ இப்போ என்ன பண்ணிக்க வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிக்க செப்பரேட் த வேரியபிள்ஸ். ஸோ f1 of x divided by f2 of x சரிண்ணா f2 of x into dx equal to minus g2 of y divided by g1 of y into dy. ஸோ வேரியபிள்ஸ் x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயாச்சு. ஸோ இதான் நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியுது. எப்படி? இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால தான். இது எல்லாமே ப்ராடக்ட், இங்கேயும் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால தான் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ இது என்ன டைப்பு? வேரியபிள் செப்பரபிள்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், a differential equation is said to be homogeneous. ஹோமோஜினியஸ்னால என்ன அர்த்தம்? நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டிகிரி சேமா இருக்கணும். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இருக்கணும். இதில் அப்படி இல்லை, இதுலேயும் அப்படி இல்லை, இதுலேயும் அப்படி இல்லை. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். இதில் மட்டும்தான் இதுக்கும் டிகிரி பாருங்க 1, இதுக்கும் டிகிரி பாருங்க 1. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் dy by dx plus py is equal to q where p and q are function of y, function of x வரும். சரிண்ணா? அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் y வராது, அதனால இது தப்பு. சரியா? அடுத்து dx by dy plus px is equal to q. இதில் p, q are function of y ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னு வராது, அதுவும் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா dy by dx plus px is equal to q. p and q are function of y. dy by dx function of y, அது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அது சரிதான், பியும் கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கணும் அல்லது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது கரெக்ட் தான். இருந்தாலும் நம்ம ஃபோர்த் ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு ஆன்சரை கன்க்ளூட் பண்ணுவோம். dy by dx plus py is equal to q where p and y are function of x. அடுத்தது dx by dy, ரெண்டாவது டைப், dx by dy plus px is equal to q where p and q are function of y. அப்போ பாருங்க, இந்த தேர்டு ஒன்றும் இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். தேர்டும் ஃபோர்த்தும் கரெக்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லும்போது நம்ம எதை தான் செலக்ட் பண்ணோம்? ஃபோர்த்து ஒன்றை தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா அதில் தான் நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஒன் தப்புன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ இங்கெல்லாம் வந்து தப்புன்னு போட்டேன். சரிண்ணா? இதுவும் கரெக்டு தான். ஆனால் நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லும்போது ஃபோர்த் ஒன்று தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா தேர்ட் ஆப்ஷனில் ஒரு டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் சொல்லியிருக்காங்க, ஃபோர்த்தில் ரெண்டையுமே சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கரெக்ட். சரியா? The integrating factor of dy by dx plus py is equal to q. p and q are function of x ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ e பவர் இன்டகரல் p dx, e பவர் இன்டகரல் p dx ன்னு இருக்கு செகண்ட் ஆப்ஷன். e பவர் இன்டகரல் p into dx. சரியா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன், e பவர் இன்டகரல் p dx. ஃபோர்த்தும் அதே தான் இருக்குது. சரியா? ஃபோர்த்தும் அதே தான் இருக்குது. ஏதாவது டைப்பிங் எரராக இருக்கும், மேபி இதில் ஏதாவது க்யூன்னு இருக்கலாம். சரியா? இதில் க்யூன்னு இருக்கலாம். அப்போது ஃபோர்த் ஒன்னே சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ரெண்டுமே சேமாக டைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா q இன்டு dy இருக்குதா? இதில் மேபி q இன்டு dxன்னு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் ஃபோர்த் ஆப்ஷனே கரெக்டு. ஸோ கவனமாக ரீட் பண்ணி பண்ணுங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dx by ரெண்டாவது டைப்புக்கு உள்ளது. p and q are in terms of yன்னு வந்ததுனால p into dy தான் வரணும். e பவர் இன்டகரல் p into dy. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. p into dx வராது, q into dy வராது, e பவர் இன்டகரல் p into dx. இதுவும் பாருங்க ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. சரியா? வராது. சரிண்ணா?
அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். சரியா? இதில் மேபி என்ன கொடுத்துருந்துருக்கலாம், q இன்டு டிஎக்ஸ்னு கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதான் டைப்பிங் எரராக இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் தேவையான ஆன்சர் வந்து இ பவர் இன்டகரல் பி இன்டு டிஒய் தான். சரியா? இ பவர் இன்டகரல் பி இன்டு டிஒய், அதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். தெரியும் உங்களுக்கு. 9th one, assume that a population X grows or decays at a rate directly proportional. அதை கவனிச்சுக்கோங்க. Directly proportional to the amount of population present at that time. So then dx by dt is equal to kx ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? dx by dt is equal to kx. Then என்னெல்லாம் கேட்டுக்காங்க? Grows or decays. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து லெஸ் தேன் 0 growth ப்ராப்ளம், அப்போ அது growth மட்டும் தான் பற்றி சொல்லியிருக்காங்க, அது வேண்டாம். டிகே ப்ராப்ளம் அப்படின்னா கிரேட்டர் தேன் 0, அதுவும் வராது. growth ஆர் டிகே ரெண்டுக்குமே கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ கே லெஸ் தேன் 0ன்னு சொல்லும்போது டிகே ப்ராப்ளம், கே கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லும்போது growth ப்ராப்ளம். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இது வராது. அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னது? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். The Newton's law of cooling, T, capital T, temperature of a body at any time T, small t, temperature of the surrounding medium says, at any time T, small tm, capital Tm ங்கிறது temperature of surrounding medium says. நம்ம என்ன படிச்சிருப்போம்னா S ன்னு படிச்சிருப்போம், surrounding பில dt by dt proportional to t minus S ன்னு படிச்சிருப்போம். அப்போ equal to dt by dt equal to k into t minus s ன்னு படிச்சிருப்போம். இங்கே s க்கு பதிலாக யார் இருக்கா? s க்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல s னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு பதிலாக கேபிட்டல் tm தான் சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ t minus tm, அவ்வளோ. அப்போ t minus tm, k is the constant of proportionality. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். என்ன வித்தியாசம், நம்ம படிச்ச புக்கில் படிச்சதெல்லாம் எஸ்ன்னு படிச்சிருப்போம் சரௌண்டிங் டெம்பரேச்சர், இங்கே சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லி யாரை கொடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலாக டிஎம் கொடுத்துருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஈவன் நீ இதை கூட சூஸ் பண்ணக்கூடாது, இதை கூட சூஸ் பண்ணக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கூட சூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த இது டிடி பை டிடி மாறி இருக்குது, இந்த கேஎஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு கொடுக்காம இருந்தாலும் அதை சூஸ் பண்ணாதீங்க. சரியா? ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதில் ஒரே ஒரு டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன வந்துடுது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி. சரிதானே? ஆர்டரும் ஒன்று டிகிரியும் ஒன்று, ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்குது, அதுக்கு ஹோல் பவரில் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆர்டரும் ஒன்று டிகிரியும் ஒன்றுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 12th one, ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் யார்? ஆர்டர் வந்து 4, அதுக்கு ஹோல் பவரில் தான் 3 இருக்கு. ஸோ ஆர்டர் 4 டிகிரி 3 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிண்ணா? 4th டெரிவேட்டிவ், அதுக்கு பவரில் 3 இருக்கிறதுனால. 13th one, ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் x is equal to x square into log of. நமக்கு நல்லா தெரியும், சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கெல்லாம் டிகிரி நாட் டிஃபைன் படிச்சிருப்போம். இதெல்லாம் sin of dy by dx, cos of dy by dx, log of dy by dx. சரிதானே? அதுக்கப்புறம் e power dy by dx, இதுக்கெல்லாம் வந்து நாட் டிஃபைன்டு, டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே அப்படி வந்ததுனால அப்போ இதுக்கு ஆர்டர் வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதை எடுத்துக்கலாம், ஆர்டர் 2 டிகிரி நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 14th one, the order and degree of the differential equation. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் என்ன இருக்கு, 3/2 இருக்கு. அப்போ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கிறோம், பிஃபோர் ஃபைண்டிங் த ஆர்டர் அண்ட் டிகிரி இட் சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ரெடிகல்ஸ். இதில் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைஸ் த பவர் டு 2 ஆன் போத் சைட் அல்லது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டாலும் சரிதான்.
அப்போ என்ன வந்துடும் 3 into d square y by dx square the whole square. சரிதானே? அப்போ இது என்ன ஆயிரும் 9 ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது. அடுத்தது equal to 4 plus dy by dx the whole square the whole cube. அவ்வளோதான். அப்போ இதில் பாரு ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் யாரு d square y by dx square ஆர்டர் 2, அதுக்கு ஹோல் பவரில் 2 இருக்கிறதுனால டிகிரியும் 2. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் யாரு ஆர்டர் 2 டிகிரியும் 2ங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். 15th one the order and degree of the differential equation கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க dy is equal to minus xy minus cos x into dx. Therefore dy by dx is equal to cos x minus xy. சரியா? பார்த்தாலே தெரியுது ஒரே ஒரு டெரிவேட்டிவ் சிங்கிள் டெரிவேட்டிவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆர்டர் 1 டிகிரியும் 1 தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். 16th one order and degree of the differential equation dy by dx plus xy equal to cot x. சரியா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஆர்டர் அண்ட் டிகிரின்னு சொல்லும்போது என்ன வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தானே ஆர்டர் 1 டிகிரியும் 1 தான். சரிண்ணே? ஆர்டர் 1 டிகிரியும் 1. எனக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா? இது யார் கூட கம்பேர் பண்ணிக்கலாம் dy by dx plus py is equal to q. pயும் q in terms of xல தான் இருக்குது. அதனால இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிண்ணே? அதனால இதுக்கு ஆர்டரும் 1 டிகிரியும் 1 தான். 16th one. அடுத்தது 17th one. ஸோ இதில் பாருங்க பவர் வந்து 2/3 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் d cube y by dx cube ஈக்குவல் டு இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க 3 into d square y by dx square minus 5 into dy by dx minus 4. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் 2/3 இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் ரைஸ் த பவர் டு 3 on both side. 3 on both side. சரியா? அப்போ என்ன வந்திருக்குன்னு பாரு d cube y by dx cube the whole power 2/3 the whole power 3 equal to 3 into d square y by dx square minus 5 into dy by dx minus 4 the whole cube இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதில் இந்த ரெண்டு என்ன ஆயிரும் 3 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் என்ன வந்திருக்கு ஆர்டர் வந்து 3 எடுத்துக்கலாம் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அதுக்கு ஹோல் பவரில் டிகிரி வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஆர்டர் 3 டிகிரி 2. அப்போ 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் 17th one. 18th one the order and degree of the differential equation. இங்கே பாருங்க sin of d square y by dx square வந்துருச்சு. அப்போ யோசிக்கவே வேண்டாம். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதான் ஆர்டர் 2 டிகிரி நாட் டிஃபைன். ஆல்ரெடி சொன்னேன் sin of cos of dy by dxலாம் வந்தால் அந்த டிகிரி நாட் டிஃபைன்ட். 19th one order and degree of so square root of dy by dx equal to 4 into dy by dx plus 7x. ஸோ நான் இந்த ரெண்டு டைமுமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா dy by dx equal to 4 into dy by dx plus 7x the whole square. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா dy by dx
ரைட் ஹேண்ட் சைடில் a plus b the whole square a square அப்போ என்ன வரும் 16 into dy by dx the whole square plus b square 49x square plus 2ab 2 into 4 into dy by dx into 7x அப்போ என்ன வந்துருது ஆர்டர் பாருங்க dy by dx ல ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்போ ஆர்டர் 1 ஸோ அதுக்கு ஹோல் பவரில் 2 இருக்கு இல்லையா ஹோல் பவரில் என்ன இருக்குது 2 இருக்குது இங்கே ஹோல் பவரில் 1 தான் இருக்குது அதனால நம்ம எதை எடுத்துக்கலாம் டிகிரி வந்து 2 எடுத்துக்கலாம் ஆர்டர் 1 டிகிரி 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் 20th one ஸோ ஜஸ்ட் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுங்க இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்க dy by dx y into என்னது இருக்கு dy by dx plus dy by dx the whole cube equal to x இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க y into dy by dx the whole square plus y into dy by dx the whole power 4 equal to x பார்த்தாலே தெரியுது ஆர்டர் 1 டிகிரி 4 ஏன்னா இதில் ஹோல் பவர் 2 தான் இருக்கு இங்கே ஹோல் பவர் 4 இருக்கிறதுனால ஆர்டர் 1 டிகிரி 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுலேயுமே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கணும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1 by 2 தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வரும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு d square y by dx square the whole square equal to 1 plus dy by dx the whole square அவ்வளோதான் இது என்ன ஆயிரும் இந்த 1 by 2 the whole square போடும்போது கேன்சல் ஆயிரும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னது ஆர்டரும் 2 செகண்ட் டெரிவேட்டிவ் தானே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பாரு இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அதுக்கு ஹோல் பவர்லையும் 2 இருக்கிறதுனால டிகிரியும் 2 ஆர்டரும் 2 டிகிரியும் 2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் 22 ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சேம் தான் இதில் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டுக்கோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டேன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 இங்கே ரைட் சைடு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்தாலே தெரியுது ஆர்டர் 2 டிகிரி 6 ஆர்டர் 2 டிகிரி 6 அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்தது ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்கே என்ன வந்துருச்சு காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு ஆர்டர் 2 டிகிரி வந்து என்னது நாட் டிஃபைன்ட் டிகிரி வந்து நாட் டிஃபைன் காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் வந்ததுனால டிகிரி நாட் டிஃபைன் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் 24 இதில் வந்து இன்டகிரேஷன் இருக்குது இல்லையா இந்த இன்டகிரேஷனை எலிமினேட் பண்ணணும் அப்போ இன்டகிரேஷன் எலிமினேட் பண்ணால் என்ன செய்யணும் டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைடு ரெண்டு சைடுமே டிஃபரன்ஷியேட் பண்ண அப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா 3x ஸ்கொயர் அவ்வளோதான் ஸோ இன்டகிரேஷனை எலிமினேட் பண்ணதுக்கு இன்டகிரேஷனுக்கு ஆப்போசிட் ஃபங்க்ஷன் யார் டிஃபரன்ஷியேஷன் அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்தாலே தெரியுது எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 3 அதுக்கு ஹோல் பவரில் 1 அப்போ என்ன வந்துடுது ஆர்டர் 3 டிகிரி 1 ஃபோர்த் ஆப்ஷன் ஆர்டர் 3 டிகிரி 1ங்கிறது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் 25 ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது ரெண்டு சைடு லாக் எடுத்துருங்க லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு லாக்
e to the base e ஆயிரும். ஸோ e பவர் dy by dx இருந்தா டைரக்டா கூட எந்த வேரியபிளுமே இல்லாம இருந்தா டிகிரி நாட் டிஃபைன்டுன்னு போட்டுடலாம். பட் இங்க என்ன இருக்குது, e பவர் x இன்டு dy by dx இருக்கிறதுனால நீங்க log எடுத்தா இந்த ஈக்குவேஷனை இப்படி மாத்திரலாம். அப்போ உனக்கு தெரியும் log e to the base e க்கு வேல்யூ 1. ஸோ ஒரே ஒரு டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்குது. என்ன வந்துடுது, ஆர்டர் 1 டிகிரியும் 1. ஏன்னா ஒரு சிங்கிள் டெரிவேட்டிவ் தானே இருக்குது. ஆர்டர் 1 டிகிரி 1ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் 26 இது வந்து பார்த்தோன்னே தெரியுது எக்ஸசைஸ் 10.2ல உள்ளது இல்லையா. 10.2 பொறுத்தவரை ரேடியம் டிகேஸ் at a rate proportional to the amount q present. In corresponding differential equation k is a constant of proportionality அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகேஸுங்கிறது ஆல்ரெடி இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துக்கிட்டதுனால dq by dt is equal to என்ன வந்துடுது, kq. ஆக்சுவலி dq by dt proportional to qன்னு வரும். அப்போ இங்கே வந்து dkங்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நினைச்சலாம் மைனஸ் kq இருந்தால் அதை செலக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே மைனஸ் k கூட q இல்லை. அதனால நம்ம எதை சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். 27 இதுவும் எக்ஸசைஸ் 8.2ல உள்ளதான். பாப்புலேஷன் ஆஃப் ஏ P of a city increases at a rate proportional to the population to the difference between. சரியா, அப்போ என்ன வந்துடுது, dp by dt proportional to difference between the 5 lakh சரியா and the population minus p. அவ்வளோதான். அப்போ என்ன வந்துடும், ப்ரொபோர்ஷனலை ஈக்குவல்ட்டாக மாத்திரம் என்ன போடணும், k into 5 lakh minus p. அவ்வளோதான். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். k is the constant of proportionalityன்னு கொடுத்துருக்கான். சரியா, வெரி சிம்பிள். 28 for a certain substance the rate of change of vapor pressure p with respect to the temperature, so dp by dt. சரியா, proportional to the vapor pressure and inversely proportional to the square of the temperature and என்ன கொடுத்துருக்காங்க, inversely proportional to the square of the temperature. அப்போ dp by dt proportional to p by t square. K is the constant of proportionality. So dp by dt equal to k into p by t square. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். வெரி சிம்பிள். தென் அடுத்தது 29. A saving amount pays 8% interest per year, compounded continuously. சரியா, in addition the income from the another investment, இது அந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம் தான், is credited to the amount continuously at the rate 400 per year, then dx by dt அப்படிங்க எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன வந்துடும், dx by dt proportional to x plus 400 தனியாக வருது. அப்போ dx by dt equal to kx. சரியா, plus 400. kங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், kங்கிறது 8%. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, 8% இன்ட்ரெஸ்ட் பர் இயர். அப்போ 8% என்ன வந்துடும், dx by dt equal to 8/100 into x plus 400. அப்போ 8/100x plus 400 தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Question number 30. Assume that a spherical raindrop evaporates at a rate proportional to its surface area. The rate of change of the radius of the raindrop dr by dt equal to கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், spherical raindrop evaporates at a rate proportional to its surface area.
ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப்ஸ் எவாப்ரேட் ஆகும்போது அதனுடைய வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ டிவி பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது 4/3 பை ஆர் கியூப். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிவி பை டிடின்னு போட்டாச்சுன்னா என்ன வந்திருக்கு 4/3 பை ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா 3r² இன்ட்டு dr பை dt. சரியா? இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dv பை dtல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொபோர்ஷனலை dv பை dtயை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல்ட்டாக மாற்றிக்கோங்க. அப்போ dv பை dt ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டு எஸ். ஏன் மைனஸ் கே போட்டேன்? எவாப்ரேட் ஆகும்போது என்ன செய்யும் டிக்ரீஸ் ஆகும் வால்யூம் இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் எல்லாமே டிக்ரீஸ் ஆகுங்கிறதுனால மைனஸ் இண்டிகேட்ஸ் த குவான்டிட்டி இஸ் டிக்ரீசிங். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் கே கிரேட்டர் தென் 0. சப்போஸ் கே நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ் கே பாசிட்டிவ் ஆயிரும். அதனால தான் கே கிரேட்டர் தென் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிவி பை டிடியை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம்? ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம் இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன தான் இருக்குது இப்போ 4πr² into dr by dt equal to minus k into 4πr². சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 4πr² என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா dr by dt is equal to minus k. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ dr by dt is equal to minus kங்கிறது ஆன்சர். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்.